Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு LeetCode 75 ல இருந்து 9th ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போறோம். क्वेश्चन என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கோடிங் பார்ட் குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வாங்க क्वेश्चन என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். क्वेश्चनோட டைட்டில் பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் ட்ரிப்ளெட் சப்சீக்வென்ஸ் அப்படின்னு இருக்கு. இது வந்து ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம் தான். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்க. given an integer array nums அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது nums அப்படின்ற ஒரு அரே வந்து கொடுத்துருக்காங்க. return true if there exists a triplet of indices. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா I, J, K னு 3 indices நம்ம வந்து இண்டெக்ஸை வந்து எடுத்துக்கணும் such that I less than J less than K அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஐயோட வேல்யூ வந்துட்டு சின்னதாக இருக்கணும். எதை விட ஜேயோட வேல்யூ வந்துட்டு கேயோட சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ஸ் ஆஃப் ஐ லெஸ் தென் நம்ஸ் ஆஃப் ஜே அண்ட் லெஸ் தென் நம்ஸ் ஆஃப் கே அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இஃப் நோ சச் இண்டிசஸ் எக்ஸிஸ்ட் தென் ரிட்டர்ன் ஃபால்ஸ். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா அதை ஃபால்ஸாக ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இதில் அவுட்புட்டாக என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம்னா எய்தர் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்கு. ஸோ 1 2 3 4 5 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து ட்ரூன்னு இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 less than 2 less than 3 அப்படின்றது வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா 2ஓட 1 சின்னது, 3ஓட வந்து 2வும் சின்னது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்காக நம்ம ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸாம்பிளில் எல்லாமே அதாவது ஸ்டார்டிங் நம்பர் வந்து ஹையஸ்டா இருக்கு, தென் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 5 4 3 2 1 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ இருக்கு. ஸோ 5 எந்த விதத்துலையுமே நம்ம அதை லூப் பண்ணும் போது 5 வந்து சின்னதா இருக்காது. இந்த நம்பர்ஸோடலாம் கம்பேர் பண்ணும்போது 5ன்ற வேல்யூ சின்னதா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால நம்ம ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளையும் பாருங்க. நம்ஸ் ஆஃப் 3 அதாவது இண்டிசஸ் வந்து 3ன்ற பொசிஷன்ல 0 இருக்கு. 0 less than 4 less than 6 இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அதனால ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்ரோச் மூலியமா நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நான் கீழே கொடுத்துருக்கேன். ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத அப்ரோச் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஆப்டிமைஸ்ட் அப்ரோச் தான். மெயின்டைன் 2 வேரியபிள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். அதாவது நம்ம 2 வேரியபிளை வந்து மெயின்டைன் பண்ண போறோம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிள், இன்னொன்று வந்து செகண்ட். இனிஷியலைஸ்டு டு இன்ஃபினிட்டி, அந்த வேல்யூ நம்ம வந்து இன்ஃபினிட்டியா நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்றோம். ஐட்ரேட் த்ரூ த அரே, நம்ம அரேக்குள்ள அந்த கொடுத்துருக்க வேல்யூ 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இதுல வந்து நம்ம ஐட்ரேட் பண்ண போறோம். இஃப் நம் இஸ் ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட். இப்போ நம்மன்ற அந்த லூப்க்கு வந்து நம்ம லூப் பண்ண போறோம். ஸோ ஒரு வேல்யூவா எடுத்துக்கோ. ஸோ அந்த வேல்யூ தான் நம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இஃப் நம் இஸ் ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வேல்யூவா இருந்துச்சுன்னா அப்டேட் ஃபர்ஸ்ட் வேல்யூவை நம்ம அப்டேட் பண்ணணும். எலிஃப்ல வந்துட்டு இதே கண்டிஷன் கொடுக்குறோம். பட் செகண்ட் ஒன்க்கு நம்ம ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு செகண்ட்னா நம்ம அப்டேட் செகண்ட் வேல்யூ பண்ண போறோம். அதர்வைஸ் ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்றத கொடுத்துருக்கேன். சின்ஸ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் போத் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், அதாவது ஃபர்ஸ்டும் செகண்ட் விட பெருசா இருந்துச்சுன்னா ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இஃப் த லூப் கம்ப்ளீட்ஸ் ரிட்டர்ன் ஃபால்ஸ், நோ இன்க்ரீசிங் ட்ரிப்ளெட் ஃபவுண்ட். எந்த ஒரு ட்ரிப்ளெட்டும் இல்லை அப்படின்னா நம்ம ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். கோடிங் பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம கோடிங் பார்ட் பார்த்துடலாம். LeetCodeோட வெப்சைட்குள்ள போய்க்கலாம். LeetCode 75 நம்ம இப்போ சால்வ் பண்ண போறது 8th ப்ராப்ளம். ஆல்ரெடி நம்ம 7 வந்து கம்ப்ளீட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க இன்னும் செக் பண்ணலன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. சேனலோட பிளேலிஸ்ட்ல LeetCode 75 அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ள என்னோட வீடியோஸ் எல்லாமே ஆர்டர் வைஸ் இருக்கும். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். இன்க்ரீசிங் ட்ரிப்ளெட் சப்சீக்வென்ஸ். கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆன்சருமே ரொம்ப சிம்பிள் தான். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்க போறோம். பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்ஃபினிட்டியோட நம்ம அந்த வேல்யூக்கு அசைன் பண்ணிக்கிறோம். INF அப்படின்னா இன்ஃபினிட்டி. ஸோ இதுக்கும் இன்ஃபினிட்டி வேல்யூ கொடுத்துக்கிறோம், இதுக்கும் இன்ஃபினிட்டி வேல்யூ கொடுத்துக்கிறோம். ஃபார் நம் இன் நம்ஸ், அதாவது நம்ஸ்ன்ற அரேல இருக்க ஒவ்வொரு வேல்யூவையும் எடுக்க போறோம். ஸோ அதனால தான் நம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இஃப் நம் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட், அதாவது நம்மோட வேல்யூ ஃபர்ஸ்ட்ன்றதுல இப்போ என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், இன்ஃபினிட்டி வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை விட நம்பர் வந்து சின்னதா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அந்த நம்பரை அசைன் பண்றோம். அண்ட் எலிஃப் நம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு செகண்ட், அதாவது நம்பரோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு செகண்டோட வேல்யூவா இருந்துச்சுன்னா செகண்டையும் வந்து நம்ம அப்டேட் பண்ண போறோம். அப்படி ரெண்டுமே இல்ல, எல்ஸ் பார்ட்ல என்ன கொடுத்திருக்கேன்னா ரிட்டர்ன் ட்ரூ. இன்கேஸ் நம்மளுக்கு வந்து ட்ரிப்ளெட் ஃபவுண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணணும். இன்கேஸ் இது எதுவுமே இல்ல, அது வந்து ட்ரிப்ளெட்டே ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்றத லாஸ்டா கொடுத்துருக்கேன். இந்த கோட் ரன் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே எந்த ஒரு எரரும் இல்லாம எல்லா கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ கோட் வந்து சப்மிட் பண்ணிடுறேன். இந்த ப்ராப்ளம்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ கீழே கேளுங்க. அண்ட் இதை தவிர வேற என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம், இல்ல வேற எது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ்ல. ஸோ சக்சஸ்ஃபுல்லா இந்த கோடும் ரன் ஆயிடுச்சு. இந்த கோட் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா என்னோட
டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு லிங்க் இருக்கும். என்னோட GitHubல இந்த மாதிரி கோட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. டைரக்டா நீங்க அந்த லிங்க் தொட்டுட்டீங்கன்னா என்னோட GitHub அக்கௌண்ட்க்கு வந்து போயிடும். அங்க இருந்து நீங்க அந்த கோடை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே நான் ப்ராப்ளம், அதுக்கான சொல்யூஷன், அது எக்ஸாம்பிள் கேசஸ், அதோட டைம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற சில ஹிண்ட்ஸோட நான் வந்து எக்ஸாம்பிள் யூசேஜ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. என்ன LinkedInல என்ன ஃபாலோ பண்ணலனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from me.